உங்க முன்னோர்களோட மார்க்கத்தை விட்டுட்டு புதுசா ஒரு மார்க்கத்தை உருவாக்குனீங்களா? அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. அது எங்களோட மார்க்கமும் இவங்களோட மார்க்கமும் இல்லையாமே. சொல்றோம் அண்ணா. நாங்க அறியாம காலத்துல சிலைகளை வழிபட்டு வந்துட்டு இருந்தோம். விபச்சாரம் செஞ்சோம், இறந்த மிருகங்களை சாப்பிட்டுட்டு இருந்தோம், உறவுகளை முறிச்சு வாழ்ந்தோம், பலவீனர்களோட உரிமையை பறிச்சோம். அல்ல அவனோட தூதரை அனுப்புற வரைக்கும் இதே நிலைமைதான் இருந்தது. அவரு தான் எங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுங்கிறத புரிய வச்சாரு. அவர் உண்மையையும் அமானுதத்தையும் நன்மையையும் எங்க கிட்ட கொண்டு வந்தாரு. அவரு எங்களை அந்த ஒரே இறைவன் மேல நம்பிக்கைக்குள்ள அழைச்சாரு. அந்த ஒரே இறைவனுக்கு அடிப்பணியை எங்களை ஒன்றிணைச்சாரு. எங்க தலைவர்களும் முன்னோர்களும் அறியாம காரணமா காலங்காலமா வணங்கி கொண்டிருந்த சிலைகளை இனிமே வணங்க கூடாதுன்னு எங்களை தடுத்தாரு. அவர் எங்களுக்கு உண்மையை மட்டும் பேச கட்டளையிட்டிருக்காரு. அமானிதத்தை பேண சொல்றாரு. உறவுகளை மதிக்க சொல்றாரு. உறவுகளை மதிக்க சொல்றாரு மன்னா. பிறரை அநியாயமா கொல்லக்கூடாது, அண்டை வீட்டாரோட நல்ல முறையில் நடக்கவும் சொல்றாரு. மானக்கேடானதையும் பொய் சொல்றதையும் அனாதைகளோட சொத்துக்கள் அபகரிக்கிறதையும் ஒழுக்கமுள்ள பெண்கள் மேல அவதூறு சொல்றதையும் தடுக்கிறாரு. ஒரே இறைவனுக்கு தான் கட்டுப்பட்டு நடக்கணும்னு அவனோட வேற யாரையும் கூட்டாக்க கூடாதுன்னு சொல்றாரு. நாங்க அவரை நம்பி இறைவன் புறத்துல இருந்து அவர் கொண்டு வந்த இறை கட்டளைகளை மனசார ஏத்துக்கிட்டோம். இதோ இருக்கே எங்களோட சமுதாயம். எங்களை விரட்டி அடிச்சாங்க, எங்களை துன்புறுத்தினாங்க, எங்களை மறுபடியும் அவங்களோட சிலைகளை வழிபட நிர்பந்தம் செஞ்சாங்க. இதை நாங்க மறுத்ததால எங்களை அடிச்சாங்க, துன்புறுத்தலை அதிகமாக்குனாங்க, எங்களை ஊரை விட்டு வெளியேற்றினாங்க.